Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் தாங்க ஆகும். சூப்பரான லட்டு ரெடி பண்ணிடலாம். இது செய்யிறதுக்கு குறைவான நேரம் தான் ஆகும்னு சொன்னாலே அதே மாதிரி பொருட்களும் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவான பொருட்கள் தான் தேவை. இன்னைக்கு வந்து இதல நம்ம சக்கரை இந்த மாதிரி எதுவும் சேர்த்தாம ஸ்வீட்டுக்கு பாத்தீங்க அப்படினா நாட்டு சக்கரை தான் சேர்த்திருக்கோம். சோ ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூட. இன்னைக்கு வந்து பாசிப்பருப்பு லட்டு எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு panல நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். நெய்ல வறுக்கும்போது நல்ல மணமா இருக்கும். அதுக்காக பாசிப்பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கங்க. நல்லா வந்து கோல்டன் பிரவுன் ஆவற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா குவாரண்டைன் டைம்ல வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வெளியில வாங்குறதை விட இந்த மாதிரி நம்ம வீட்லயே ஹெல்தியா செஞ்சுக்கலாம். சோ நல்லா வந்து மணமா வரும். நம்ம வறுக்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து மணம் வரும். அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பட் ரொம்ப டார்க்காக விட்டுறாதீங்க. அவ்வளவுதான். இது நல்லா ஆறட்டும். வறுத்ததுக்கு அப்புறமா ஆறிடுச்சு நல்லா. இப்போ வந்து இது ஒரு மிக்ஸிக்கு நம்ம மாத்திரலாம். மிக்ஸிக்கு மாத்திட்டு இது வந்து நம்ம வந்து ஃபைன் பவுடரா அரைச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு லட்டு ரெசிபிங்க. நிறைய வந்து வர்க் எதுவுமே கிடையாது. ரொம்ப வந்து சிம்பிளா இத வறுத்து அரைச்சு நம்ம வந்துட்டு லட்டு பண்ணிரலாம். இப்போ அத அரைச்சு எடுத்துட்டு நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஒரு ஏலக்காய். நாட்டு சக்கரை நான் 1/2 கப் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வந்து இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பவுடரா நம்ம வந்து அரைச்சாதான் லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இப்போ வந்து இது ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். நான் பாத்தீங்கன்னா நெய்யை வந்து உருக்கி வச்சிருக்கேன். அடுத்து வந்து நம்ம நெய் சேர்த்தணும். இப்போ பாத்தீங்கன்னா நெய் வந்து 1/3 கப் எடுத்திருக்கேன். பட் இது வந்து இன்னும் வந்து சூடா தான் இருக்கு. சூடா இருக்கும்போது நம்ம ஆட் பண்ணாதான் ரவுண்ட் வந்து கரெக்ட்டா பிடிக்க முடியும். நம்ம ரவா லட்டு பிடிப்போம் இல்லையா? பால் இல்ல நெய் இது ரெண்டுல ஏதோ ஒன்னு சூடா இருக்கும்போது போட்டாதான் வந்து ரவா லட்டு ஷேப் வரும். அதே மாதிரி தான் இதுவும் ஷேப் வரணும் அப்படினா எண்ணெய் வந்து அதாவது நெய் வந்து சூடா இருக்கணும் கொஞ்சமா. இந்த மாதிரி ஸ்பூன்ல mix பண்ணி விடுங்க. சூடா இருக்கனால நான் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விடுறேன். அவ்வளவுதான். எனக்கு பாத்தீங்கன்னா 1/3 கப் வந்து நான் சூடு பண்ணி வச்சிருந்தேன். ஆனா வந்து அவ்வளவு தேவைப்படல. அதை விட கொஞ்சம் குறைவா தான் தேவைப்பட்டுச்சு. இப்போ நம்ம கிளறி விடும்போது சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்போ வந்து நல்லா கை வைக்கிற பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சின்ன உருண்டையா புடிச்சு எடுத்துக்கலாம். 2 கை வச்சு உருட்ட தேவையில்லை. ஒரே கையிலேயே நம்ம புடிச்சு எடுத்துறலாம். நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்துரும். பாருங்க சூப்பரான லட்டு வீட்லயே செஞ்சாச்சு. இது ரொம்பவே ஹெல்தியும் கூட. இதுல பாத்தீங்கன்னா நெய், பாசிப்பருப்பு, அதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு நாட்டு சக்கரை தான் சேர்த்திருக்கோம். வேற எந்த ஒரு இதுமே சேர்த்தல. ஏலக்காய் சேர்த்திருக்கோம். அது வாசனைக்காக. அது வந்து ஆப்ஷனல் தான். சோ சொல்லப்போனா 3 பொருள்ல ஒரு சூப்பரான லட்டு வந்து நம்ம வீட்லயே செஞ்சிட்டோம். சோ கட்டாயம் அந்த லட்டை வீட்ல செஞ்சு பாருங்க. ரொம்பவே ஹெல்தி, ரொம்பவே ஈஸி, ரொம்பவே குறைவான நேரம் தான் ஆகும். சோ கட்டாயம் இந்த லட்டை வீட்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாவது ரெசிபீஸ் வந்து நம்ம சேனல்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதுக்காக தான். அவ்வளவுதான். உங்க எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye, take care, stay home, stay safe.